தமிழ்நாட்டில் இருப்பது போல் விழிப்புணர்வு கொண்ட ஒற்றுமை உள்ள களத்தில் எந்நாளும் இணைந்து நிற்கிற பாஜக எதிர்ப்பை நொடிக்கு நொடி வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிற பாஜகவின் சதித்திட்டங்களை நொடிக்கு நொடி மக்கள்கிட்ட கொண்டு அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிற 24/7 எப்போதும் சுழன்று அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற ஒரு அணி தமிழ்நாட்டை தவிர எந்த மாநிலத்திலும் அமையல. பீகார்ல இன்னைக்கு நம்ம கூட்டணி சந்திக்கக்கூடிய நெருக்கடிக்கு கூட என்ன காரணம்னா தேர்தலில் மட்டும்தான் சேர்றாங்க. இந்த எஸ்ஐஆர் மிகப்பெரிய பாதிப்பு பீகாருக்கு தான். ஆனால் ராகுல் காந்தி தனியாக கத்திட்டு கிடக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் தனியாக கத்த வேண்டிய நிலைமை இல்லை. மிகப்பெரிய படை அவருக்கு பின்னால் இருக்கு. மிகப்பெரிய படை என்னெல்லாமோ செஞ்சு பாக்குறாங்க, எப்படி எல்லாமோ கல்வீசி பாக்குறாங்க. அந்த கட்சி இழுத்துறலாம், இந்த கட்சி இழுத்துறலாம், ஆட்சியில பங்கு தர்றோம். அப்பா உன் பங்கே என்னன்னு தெரியாம இருக்கு, நீ என்ன எங்களுக்கு பங்கு தர்றது? முதல்ல உன் பங்கு என்னப்பா? நீ எலெக்ஷன்ல நின்று இருக்கியா, ஓட்ட வாங்கி காட்டிருக்கியா, ஒரு இடைத்தேர்தலையா நின்று இருக்கியா? உனக்கு என்ன பங்குன்னே தெரியாம இருக்குது. நீ எங்களுக்கு பங்குதாரன்னு வலை விரிக்கிறியா, கூப்பிடுறிய? அந்த ஆசை வார்த்தைகளுக்கு யாரும் மயங்கவில்லை. அதுதான் தமிழ்நாட்டின் தனித்துவம்.